தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். லால் சலாம். ஐயா ஐயா இருக்கும்போது என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரில. தைரியமாக பேசுங்கன்றார். மைக் வேற வச்சுட்டாங்க. படபடப்பாக இருக்குது. என்னென்னா அவர் பேச்சுக்கு முன்னாடி நாங்களாம் சாதாரணம் பெருசாக பேச முடியாது. அவருடைய பேச்சுகளை நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம். பண்டிகையில் எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஐயாவை பார்க்காம எல்லா பண்டிகைகளையும் விடியவே விடியாது. அந்த நல்ல பண்டிகை நாள் அன்று எப்போதும் சின்ன வயதிலிருந்து நாங்கள் ஐயாவோட பட்டிமன்றம் காலையில் டிவியில் ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் பேப்பரில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம். இப்போ நேரில் பக்கத்தில் உட்காந்துருக்கதே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. ராஜ்முருகன் எங்கள் டைரக்டரு, நான் சொன்னேன் உண்மையிலே அவர் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னேன், நம்பலை. இப்போ தான் மதுக்கூர் சார் நம்புகிறாரு, தோழர்னு போட்டிருக்கலான்ட்டு. நான் சொன்னல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன். ஸோ அவருடைய வசனத்தில் ஒவ்வொன்றும் அது தெரியும். அந்த வீச், பேச்சோட வீச், அதை நான் தான் பேசியிருக்கேன். அவருடைய எழுத்து நான் பேசியிருக்கேன். அவருடைய வால், என்னுடைய வால் வீச்சு தான் அது. அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நான் வீசியிருக்கேன். அந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படியாவது அது நம்ம கம்யூனிசம் பேசும். அது ஒவ்வொரு வார்த்தைகளும். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். அவர் சொல்லவே இல்லை நான் கம்யூனிஸ்ட்டு, நான் இந்த இது எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் எழுத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயந்தான் அது. அவ்வளோ இயல்பாக என்ன சொல்லணுமோ, அது சென்சார் கட்டு எவ்வளோ போகுதுன்னு தெரில, அது அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும். ஆனால் அதான் அந்த தைரியம், இப்போ பேசும்போதும் அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டையும் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன், அதை சந்திச்சிருக்கேன், எல்லா இதுலேயும் இருக்கும். இங்கே என்னை அழைத்தது சு வெங்கடேசன் சார். அவர் இல்லை, பாருங்கள் இருக்கிற மாதிரியே என்கிட்ட காமிச்சிட்டாரு. இல்லை, அவர் இல்லாட்டியும் இந்த இருக்கிற மாதிரியே காமிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ரெண்டு பீரியடாக எம்பி சீட்டில் உட்காந்துருக்காரு. பெரிய விஷயம், ரொம்ப அருமையான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்னமும் அடுத்த முறையும் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதற்கு முக்கிய காரணம், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் எப்போதும் ஒரே ஒரு விஷயம், இந்த தம்புக்க மைதானம் இருக்குல்ல, அந்த பக்கம் நான் தாண்டி வரும்போதும் அங்கே பூங்கால பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு டிஎன்பிசி எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் பல ஊர்களில் இருந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அடுத்து இளைஞர்களை படிப்பு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கே பாராட்டுகள். அது எங்கே போய் சேரலை, அவர் சாதாரணமாக இங்கே பண்ணிட்டார். இது பல ஊர்களில் இந்த மாதிரி பண்ணணும். இது ரோல் மாடலாக இதை எடுத்துக்கணும். இப்போ நான் கடந்து வரும்போது கூட அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபேன் வசதி, அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து, இதெல்லாம் நம்ம போகிற போக்கில் கடந்து போயிடுறோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் காலையில் 5:30 மணிக்கு அந்த அட்டெண்டன்ஸை பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு படிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம்லாம் இங்கே நடந்துட்டுருக்க விஷயத்த கண்டிப்பாக பாராட்டுறேன். அதுவும் என்ன இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் சொன்னார், நல்ல வேளை 2 படம் என்னை காப்பாத்துச்சு. மனிதம் பற்றி பேசின 2 படம், அயோத்தி, நந்தன், இந்த 2 படமும் தான் அவர் சொன்னார். இந்த 2 படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம். 2 படம், ஏன்னா 2 படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்போ நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்தில் பேசியிருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் கூப்பிட்டோம்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த கலை இலக்கிய விழா இதெல்லாம் அவங்க பாராட்டுவாங்க. நந்தன் பார்த்துட்டு முதல்ல என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் பாலகிருஷ்ணன் ஐயா, தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு சென்னையில் பாராட்டின விஷயம் மறக்கவே முடியாது. அதை பாராட்டினது மட்டும் இல்லை, அவர் சொன்னது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கும் அவங்கள இது பண்ணுறதுக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோழர்கள் பல இடத்துல அதுக்காக போராடிக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்லும் போது தான் அது நமக்கு தெரியும், நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை பாராட்டணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் நேரில் பண்ணுற கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க, அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத. படம் நந்தன் என்னைக்கும் அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும்னு சொன்னார்.
அது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிற்கிது. அது இந்த மேடை வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கே விருது கொடுத்துருக்காங்க தமுகேசா சார்பில் வந்து நான் நிறையா விருதுகள் வாங்கியிருக்கேன். என்னுடைய சுப்பிரமணியபுரத்துக்கு, நாடோடிகளுக்கு, பசங்களில் வந்து எனக்கு விருது கொடுத்த பிறகு தான், தமுகேசா கொடுத்த பிறகு தான் எனக்கு நேஷ்னல் அவார்டே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நேஷ்னல் அவார்டு பசங்களுக்கு சிறந்த தயாரிப்பாளர்னு கிடைச்சது. ஸோ அப்போ கரெக்டாக எல்லாரையும் அதை செலக்ட் பண்ணி ஊக்குவிக்கிற உங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் நினைக்கிறேன். சாதாரணமாக இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சொன்னாங்க, சாதாரணமாக இருந்தாலே கம்யூனிஸ்ட் தான். இப்போ நானும் கம்யூனிஸ்ட் தான் போல்க. இப்போ தான் சொல்லார். என்னுடைய மலையாள படத்தில் நான் ஒரு படம் நடித்தேன், மலையாளத்தில் நடித்தேன். பாருங்கள், இங்கே மட்டும் கம்யூனிஸ்டம் பேசலை, மலையாளத்தில் மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் நடித்தேன். அதுலேயும் நான் கம்யூனிஸ்ட்வாதியாக தான் நடிச்சிருப்பேன். அதுக்கு ஒரு நண்பர் தேவைப்பட்டார், லால் சலாம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நண்பர் தேவைப்பட்டவனே நான் இங்கே இருக்கிற சமுத்திரக்கனியை கூப்பிட்டேன். என் நண்பர் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து சொல்லுவார், நான் லால் சலாம்னு வர, நானும் லால் சலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய படங்கள்லையும் அது பேசியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.